கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விஜிஎம் ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை நபர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு தகப்பன் இல்லை, தாயார் இல்லை, எனக்கு நல்ல நண்பர்கள் இல்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிதான ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற போது நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக தேவன் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக தேவன் காணப்படுவது மாத்திரமல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு உறவையும் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நாம் தனிமையானவர்கள் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை அவர் மாற்றுகிறார். அநேக சூழ்நிலைகளிலே நாம் தனிமையின் நேரங்களிலும் வருத்தத்தின் நேரங்களிலும் நம்முடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிற போது தேவன் நம்மோடு கூட இருப்பதை இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி. பாருங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்ற ஒரு அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறது. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நாம் தேவனோடு இணைந்திருப்போம். தேவன் கொடுக்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் நாம் பங்கடைவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.